Hi guys, welcome to Benevolent Academy. ஓகே, நம்ம ஐஎன்எம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்ன லீடர்ஸ் பத்தி பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்களுடைய பார்க்க போறோம். சரிங்களா? டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, நேஷனல் மூவ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அவருடைய பங்களிப்புகள் வந்து என்ன மாதிரி இயக்கங்களா வந்துருங்க, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையா வந்து இருக்கட்டும். சரிங்களா? அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஸ்டார்ட் பண்ண பத்திரிகைகள், இயக்கங்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அவர் குரல் கொடுத்தது. ஓகேங்களா? அது மூலியமா எவ்வளவு கஷ்டங்களை இது பண்ண அம்பேத்கர் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது இல்லைங்களா? அவரை பத்தி A to Z எல்லாமே பார்க்கலாம். மேக்சிமம் அம்பேத்கர் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதி தலைவர் அப்படிங்கிறத விட பாத்தீங்கன்னா அப்படிங்கிற சித்தரிப்பு வந்திருக்கு. அவர் லைக் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அம்பேத்கர்னாலே அரசியலமைப்பினுடைய தந்தை நம்ம சொல்லுவோம், இந்திய அரசியலமைப்புடைய சிற்பி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அவர் அரசியலமைப்பட்ட லைக் வந்து கான்ஸ்டியூஷன் மட்டும் கிடையாது, அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்லாவும் சரி. ஓகேங்களா? அண்ட் அவர் ப்ரொஃபஸரா வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகே, நிறைய நாலேஜ் பர்சன். அவர் A to Z அவரை பத்தி வந்து இந்த கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் அவருடைய வாழ்க்கை வரலாறு. செகண்ட். ஓகே, இவரோட மேக்சிமம் பாத்தீங்கன்னா இவர் என்ன சொல்லும்போது இந்திய அரசமைப்பின் சிற்பி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இவரோட ரியல் நேம் பாத்தீங்கன்னா பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். பீமாராவ் ராம்ஜி வந்து இவர் வந்து அழைக்கப்படுவர். பேர் ராம்ஜி, பீமாராவ் ராம்ஜி தான். ஓகேங்களா? இதுக்கு பேக்ரவுண்ட் ஒரு ஸ்டோரி கூட இருக்கு. அவர் டீச்சருடைய பேர் தான் வந்து நினைவு கூட்டு விதமா வந்து அவர் வந்து அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது இல்லாம அந்த சமூக அமைப்பை வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அம்பேத்கர் வாழ்ந்த காலகட்டத்துல சாதி கொடுமைகள் இன்னும் வந்து அதிகமா வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? குறிப்பிட்ட மக்கள் வந்து படிக்கிறதுக்கு வந்து தடை வச்சிருந்தாங்க. தடை மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இழிவா நடத்தக்கூடியது, சமமா வந்து நடத்தாம, இப்போ இருக்கையில உட்கார கீழே உட்கார்ந்து படிக்கிறது, தண்ணி பொது இடங்கள்ல வந்து தண்ணி பயன்படுத்தக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ல வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? அந்த ஒரு சமூகத்துல இருந்துமே அவர் படிச்சு நாட்டுக்கு இவ்வளவு பெரிய தலைவரா வந்து வந்திருக்காரு. ஓகேங்களா? அவர் என்ன லைஃப்ல ஸ்ட்ரகிளா வந்து ஹேண்டில் பண்ணாரு, அது எல்லாமே பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இவர் வந்து ஒரு சமூக சீர்திருத்தவாதி மற்றும் தலித் உரிமைகளுக்காக போராடிய ஒரு தலைவரா வந்து நம்ம வந்து பாக்குறோம். ஓகேங்களா? இவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்மி, பிரிட்டிஷ் இந்தியாவோட ஆர்மி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சரிங்களா? ஓகே, தலித் ஒரு தீண்டத்தகாத குடும்பத்தில் பிறந்த அம்பேத்கர் மகம் வந்து ஒரு சமூகம். சரிங்களா? மகம் சமூகம் சொல்லக்கூடியது. ஓகேங்களா? சமூக பண்பாடுகளை கடந்து சட்டம் மற்றும் பொருளாதாரத்தில், நோட்டீஸ் பாயிண்ட், சட்டம் மற்றும் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டங்களை பெற்று தனது காலத்தில் படித்த மிகவும் படித்த இந்தியர்கள் ஒருவரா வந்து அவர் வந்து இருக்காரு. சரிங்களா? ஓகே, அவருடைய பங்களிப்பு வந்து பார்க்கலாம். அம்பேத்கர் அவர்கள். ஓகே, அந்த வரைவு குழுவோட ஹெட் இவங்க தான். வரைவு குழுனா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஷார்ட்டா சொல்றேன். கான்ஸ்டியூஷன் வந்து நமக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சது பாத்தீங்கன்னா நாட்டை நிர்வகிக்கும் பொருட்டு ஒவ்வொரு அமைப்பா வந்து பிரிச்சிருந்தாங்க. அது கான்ஸ்டியூஷன் ஃபுல்லாமே 7 பேர் கொண்ட ஒரு தலைமை அமைப்பு வந்து இது பண்ணாங்க. டிராஃப்ட் கமிட்டி சொல்லுவாங்க. 7 பேர் கொண்ட ஒரு குழு. சரிங்களா? இவங்கதான் வந்து நம்மளுடைய அரசியலமைப்பை வந்து எழுதினவங்க. நிறைய நாடுகளுடைய அரசியலமைப்பெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய சட்டங்கள் வந்து நம்ம எப்படி சொல்றது கான்ஸ்டியூஷன் வந்து அம்பேத்கர் அவர்கள் தான். ஓகேங்களா? அந்த கமிட்டி பேர் தான் வந்து டிராஃப்ட் கமிட்டி, தமிழ்ல வந்து வரைவு குழுன்னு சொல்லக்கூடியது. கிளியர்? அந்த கமிட்டியுடைய தலைவர் தான் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குதல், விளிம்பு நிலையில் இவங்களுடைய மூக்கன் வந்து பாருங்க, அவருடைய பங்களிப்புல எப்படி இருந்துச்சு சொல்லி பார்க்கலாம். சட்டத்தை உருவாக்குறது, விளிம்பு நிலை சமூகங்களின் உரிமைக்காக போராடுதல். சுதந்திரத்தை விட வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து இந்த மாதிரி சமூகத்திற்கு சமமாக நடத்தாததே ஒரு பெரிய கொடுமையா வந்து அவர் நினைச்சாரு. அதை வந்து மாத்தணும்னு சொல்லி நினைச்சாரு. ஓகேங்களா? உரிமைக்காக வரல், தீண்டாமையை முடிவுக்கு கொண்டு வர அயராது போராடு. அவருடைய வாழ்நாள் இறுதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தீண்டாமைக்காக என்ன பண்ணாரு, போராடிட்டு தான் இருந்தாரு. இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார் என்றால் அம்பேத்கர் அவர்கள் தான். சமூக நீதி, அவருடைய பிறந்த நாளதான் வந்து நம்ம பாத்தீங்கன்னா சமூக நீதி நாளா வந்து தமிழகத்தில் வந்து நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஆஹ் சமூக நீதி நாளா வந்து கொண்டாடுறோம். மற்றும் சமத்துவத்தை மேம்படுத்தும் சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தினாரு. ஏப்ரல் 14 அம்பேத்கருடைய லைஃப் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஏப்ரல் 14 வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல 1891ல மவ் அப்படிங்கிற இடத்துல வந்து பிறந்தாரு. மகர், தலித் மகர் அப்படிங்கிற ஒரு காஸ்ட் இது. சரிங்களா? அந்த வகுப்புல வந்து பிறந்தவரா வந்து இருக்காரு. இவங்களோட தாய் அப்பா பாத்தீங்கன்னா ராம்ஜி மலோஜி சக்வால், பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தில் பணியாற்றியவர் இவருடைய தந்தை. ஓகேங்களா? தாய் பாத்தீங்கன்னா பீமாபாய். ஓகேங்களா? இவருடைய ஆரம்ப கால மேக்சிமம் அந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப எப்படி நம்ம ஒரு 10th 12th அந்த மாதிரி சொல்ல பாத்தீங்களா, அந்த மாதிரி பேசிக் படிப்பை படிச்ச முதல் ஒரு பர்சனா இருந்தவர் நம்மளுடைய அம்பேத்கர் அவர்கள் தான். சரிங்களா?
சிறு வயதில் தீண்டாமையின் வேதனையான யாதத்தை அம்பேத்கர் அனுபவித்தார். அவர் அடிக்கடி தண்ணீர் போன்ற அடிப்படை பொது வசதி மேக்சிமம் பாத்தீங்கன்னா பொது இடங்கள்ல வந்து நடக்கிறதுக்கு தடை, பொது இடங்கள்ல இருக்கக்கூடிய பொதுவான பொருட்களை பயன்படுத்துவதற்கும் தடை. சரிங்களா? அது அடிக்கடி தண்ணீர் போன்ற அடிப்படை பொது வசதிகளை அணுக மறுக்கப்பட்டார். அவர் படிச்சு பரோஜி மன்னன் சப்போர்ட் பண்ணிருப்பாரு. சரி, ஓகேங்களா? அப்போ வந்து அவர் ஒர்க் பண்ணிட்டு சமஸ்தானத்துல அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அங்க ஒர்க் பண்ணி பெரிய ஆபீஸ், அவங்க எல்லாத்துக்குமே ஹெட் அவர் தான். சரிங்களா? அப்படி இருக்கும்போதே அம்பேத்கருடைய படத்தையும் கூட உங்களுக்கு பார்த்து சீன்ஸ்ல வந்து இருந்திருக்கும். சரிங்களா? அவர் தான் உயர் அதிகாரியா வந்து இருந்திருப்பாரு. ஆனாலும் அங்க இருக்கக்கூடிய தண்ணீரை குடிக்கிறதுக்கு அவர் தடை. அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு வேணும், நீங்க தனியா வந்து தண்ணி வந்து கொண்டு வந்து குடிச்சுக்கோங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்லிருப்பாங்க. ஆனா அம்பேத்கர் என்ன சொல்லிருப்பாங்க, என்னோட இதுக்காக பண்ண முடியும், நீங்க வேணா என்ன பண்ணுங்க, உங்களுக்கு கிணறு தண்ணி வந்து கொண்டு வந்து குடிச்சுக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவார். சரிங்களா? அடுத்து பாருங்க, பள்ளியில் தனித்தனியாக உட்கார வேண்டிய கட்டாயம், இவங்களுக்குலாம் ஸ்டூல் மாதிரி போட்டுதான் சாக்கு மாதிரி போட்டு அதை உட்கார வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய சாதி கொடுமைகள். சரிங்களா? ஆசிரியர்கள் வகுப்பு தோழர்களால் இழிவாக நடத்தப்பட்டார்கள். ஸ்டூடெண்ட்ஸ் கூட இவர் மம்முட்டி அவர்கள் வந்து நடிச்ச படம், ஓகேங்களா, அம்பேத்கரோட ஸ்டோரிஸ் இருக்கும். அவர் வந்து ப்ரொஃபஸரா கிளாஸ் எடுக்க வந்து போவாரு. அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் இவர் வந்து இந்த வகுப்பை சார்ந்தவர், இவர் வந்து நம்ம கிளாஸ் எடுக்கிறாங்களா அப்ப அம்பேத்கர் அந்த சீன்ஸ்ல தான் காமிப்பாங்க. அவர் என்னென்ன படிச்சிருக்காரு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இவ்வளோ நான் சொன்னதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது வந்து உங்களுக்கு இதா தெரிஞ்சா நீங்க யாரு கிளாஸ் இது விருப்பம் இல்லாதவங்க கிளாஸுக்கு வெளியே போலாம் சொன்னதப்போ யாரும் போயிட மாட்டாங்க, கிளாஸ் தான் அட்டன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஒவ்வொரு இடத்துலயும் அவருடைய தகுதியை வந்து அவர் வந்து உறுதிப்படுத்தக்கூடிய கட்டாயத்துக்கு வந்து தள்ளப்பட்டார். சரிங்களா? ஓகே. சாதி அடிப்படையான ஒடுக்குமுறைக்கு இருந்த ஆரம்ப கால வெளிப்பாடு அம்பேத்கரை ஆழமாக பாதித்தது. ஓரங்கட்டப்பட்ட சமூகங்களின் கண்ணியம் மற்றும் உரிமைக்காக போராடுவதை வாழ்நாள் உறுதியை அவருக்குள் வைத்தது. அவருடைய கல்வி வந்து பார்க்கலாம், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன இதுல பத்தி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? அவர் பிஜி என்ன பண்ணாரு, அதுக்கு என்ன ப்ராஜெக்ட் இது பண்ணி கொடுத்தா, அது எல்லாமே படிக்கும். சரிங்களா? அம்பேத்கர் பாருங்க, மகாராஷ்டிராவில் சதாராவில் உள்ள அரசு பள்ளியில வந்து பள்ளி படிப்பை வந்து தொடங்கினாரு. அங்க சாதி பாகுபாடுல இருந்தாலுமே கல்வியில வந்து சிறந்து விளங்கியது அம்பேத்கர் அவர்கள். 1907 வந்து மெட்ரிகுலேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஆல்பின் ஸ்டோன் கல்லூரியில வந்து படித்த முதல் தலித்துகளில் ஒருவரா வந்து அவர் இருந்தார். சரிங்களா? படிப்பு ஒண்ணுதான் முக்கியம். ஓகேங்களா? 1912 இருந்து பாருங்க, பொருளாதாரம் மற்றும் அரசு அறிவியல் பிஏ பட்டம் வந்து பெற்றிருக்காரு. சரிங்களா? ஆக்சுவலா ஒரு சபதம் வந்து போட்டிருப்பாங்க, படிக்கணும், படிக்கிறதுக்கு பைசா வேணும் இல்லைங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா மன்னர் தான் வந்து சரி பண்ணுவார். யாருன்னு பாத்தீங்கன்னா பரோடாவுடைய மகாராஜா. ஓகேங்களா? பரோடாவோட கிங் வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கருடைய படிப்பு செலவு எல்லாமே வந்து அவர் வந்து ஏற்றுப்பாரு. ஆனா ஒரு ஒப்பந்தம், படிப்பு உயர் யூஜி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணணும், இங்க வந்து திரும்பி வந்து சமஸ்தான்ல வந்து வேலை பார்க்கணும்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் வந்து இது பண்ணிருப்பாங்க. இருந்தாலும் அவருக்கு முனைவர் பட்டம் வாங்கணும்னு ஆசை. பிஜி படிக்கிறதுக்காக இது பண்ணிருப்பாரு. ஆனா பிஜி படிக்கிறதுக்கு அவங்க காலேஜையும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க இங்கிலாந்து இதுல. சரிங்களா? ஆனா திரும்பி வந்து இங்க வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன், இங்க நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கும். இன்க்ளூடிங் அவர் இங்க வந்து சமஸ்தான்ல தங்கறதுக்கு கூட இடம் இல்லாம வந்து கஷ்டப்படுவார். அப்பயும் கூட ஹோட்டல்ஸ்லாம் இருந்தாலுமே வேற கேஸ்ட் பேர் சொல்லிதான் அலோவ் பண்ணுவாங்க. அப்பயும் கண்டுபிடிச்சு இன்னும் அவருக்கு அதிகமா வந்து சார்ஜ் பண்றது ஹோட்டலோட ரெண்ட் இது எல்லாமே. சரிங்களா? ஓகே. பரோடாவின் மகாராஜா சயாஜி ராவன் கெய்க்வாட் என்பவரிடமிருந்து அமெரிக்காவில் உயர்கல்வி தொடர உதவித்தொகை பெற்றார். பாருங்க, கொலம்பியா யூனிவர்சிட்டியில வந்து 1916 வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகம் மற்றும் நிதி, பிரிட்டிஷ் கம்பெனியோடைய நிர்வாக நிதி வந்து என்னப்பா அந்த அந்த ப்ராஜெக்ட் தலைப்புல வந்து எம்ஏ பட்டத்தை வந்து முடிச்சிருக்காரு. பிஹெச்டி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் மாகாண நிதியின் பரிணாம தலைப்புல இருந்து கட்டுரை எழுதியிருக்காரு. அடுத்தது லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் டிஎஸ்சி எல்எஸ்சியில இருந்து பொருளாதாரம் லண்டனில் உள்ள கிரேஸ் விருதில் பாரிஸ்டராக, இது பாரிஸ்டர் பட்டம். சரிங்களா? பாரிஸ்டராக பயிற்சி பெற்றார். ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா தலித் உரிமைகளுக்காக வந்து போராடியது. சரிங்களா? ஓகே. வரலாற்று ரீதியாக ஒடுக்கப்பட்ட மற்றும் கடுமையான சாதி அமைப்பின் கீழ் தலித் உரிமைகளுக்காக வாதிடுவதற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அவர் முக்கிய படைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாதி ஒழிப்பு மற்றும் யார் இந்த சூத்திரர்கள், இப்ப நம்ம அந்த கோட்பாடு, தனியார் சத்திரியர்கள், பிராமணர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள், இவங்கெல்லாம் வந்து யார் தனித்தனியா பிரிச்சு இந்த மாதிரி அரசியல் பண்றாங்க இல்லைங்களா? அப்ப சூத்திரர்கள் வந்து யார் அப்படிங்கிற வாதத்துல தனியா ஒரு இது மாதிரி படைப்பு வந்து எழுதியிருப்பாரு. சரிங்களா? அடுத்தது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், அம்பேத்கருடைய மகத் சத்தியாகிரகம். ஓகேங்களா? பொது இடங்களை குளத்தை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தடை வச்சிருப்பாங்க. தலித் மக்கள் எல்லாமே போராட்டம் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு போராட்டம் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? டேட் பார்த்துக்கோங்க, 1927.
மார்ச் 20 மகத் சத்தியாகிரகம் தலித் உரிமைகளுக்காக அம்பேத்கரின் மிக முக்கியமான ஒரு இயக்கமா வந்து இதை சொல்றாங்க. சரிங்களா? சாதி அந்தஸ்து காரணமாக தலித் மக்களுக்கு தடை செய்யப்பட்ட பொது தண்ணீர் தொட்டிகளை பொது குளருக்கு பாத்தீங்கன்னா அங்க என்ன பண்ண தலித் மக்கள் வந்து தண்ணி வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிஷன் போட்டிருப்பாங்க. அதை வந்து இது பண்ணதுக்காக அந்த போராட்டம் பண்ணி தண்ணி வந்து எடுத்து குடிச்சிருப்பாங்க. சரிங்களா? மகாராஷ்டிரா எங்க நடந்தது பாருங்க, மகாராஷ்டிரா மாநிலம் மாகத் நகர் நடைபெற்ற சர்வதார் ஏரி அந்த இதுக்கான தடை. சரிங்களா? அணுகுவதற்கு சாதி அடிப்படை தடையை மீறி ஆயிரக்கணக்கான தலித்துகளுக்கு அம்பேத்கர் தலைமை தாங்கி இந்த மகத் சத்தியாகிரகம் வந்து நடத்திருப்பாரு. சரிங்களா? அது இல்லாம கோயில நுழைவதற்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், அதுக்கு இவர் தலைமையில தான் வந்து போராட்டம் வந்து பண்ணியிருப்பாங்க. அது இந்த வருஷம்னா 1930. காலாராம் கோவில் இயக்கம் இந்து கோயில்களுக்கு தலித்துகளின் அணுகளை பாதுகாப்பதற்கான இது போன்ற இலக்குகளை பின்பற்றியது. தலித் உரிமைகளுக்காக ரொம்ப வந்து போராடி கொடுத்த தலைவர். சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க, இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1924 பகிஷ்கிருத ஹிதாகரணி அப்படிங்கிற சபை ஃபர்ஸ்ட் நிறுவன ஒரு சபையை வந்து நிறுவிப்பாரு. இது வந்து ஒடுக்கப்பட்ட இந்த நோக்கமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளியர்? ஒடுக்கப்பட்ட மக்களிடையே கல்வி மற்றும் சமூக பொருளாதார மேம்படுத்துவதற்கு நோக்கமாக கொண்டது. குறிக்கோள் வந்து பாருங்க, கல்வி, கிளர்ச்சி மற்றும் ஒழுங்கமைத்தல். ஓகேங்களா? இதான் அவங்களே முக்கிய குறிக்கோளா வந்து இருந்துச்சு. அடுத்தது அந்த தொழிலாளர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் வந்து ஹெட்டா வந்து இருந்திருப்பாரு கம்யூனிட்டி இதுல, பிரிட்டிஷோட இதுல. சரிங்களா? 1937 பாருங்க, தொழிலாளர் வர்க்கத்தின் நலன்களை பிரதிநிதிப்படுத்துவதற்காக குறிப்பாக தலித்துகள் உரிமை மற்றும் நலனை கவனம் செலுத்துவதற்காக சுதந்திர தொழிலாளர் கட்சியை உருவாக்கினார். எப்பன்னா 36ல. 24ல வந்து சபை வந்து நிறுவினாரு. பகிஷித் கிரானி ஹிதாஹரணி அப்படிங்கிற சபையை வந்து நிறுவினாரு 1924ல. இது எதுக்குன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கல்வி மற்றும் பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்துவதற்காக. அடுத்த 36 என்ன பண்றாரு, சுதந்திர தொழிலாளர் கட்சி, இதுவும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நலனுக்காக வந்து ஆரம்பிக்கிறாரு. அடுத்தது 42ல பாருங்க, சுதந்திர தொழிலாளர் கட்சியை பட்டியலிடப்பட்ட சாதிகள் கூட்டமைப்பாக மாற்றினார். சாதிக்காக ஒரு கட்சியை வந்து இது பண்ற, அரசியல் ரீதியாக தலித்துகளை பிரதிநிதிப்படுத்துவதில் சிவில் உரிமைகளை பாதுகாப்பு. ஏன்னா 42ங்கிறப்போ இந்தியாவில் என்ன பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு, ஒத்துழையாமை வெள்ளையனே வெளியேறி இயக்கம். இப்போ வந்து பொதுவா வந்து சுதந்திரம் கிடைக்கணும், இது பண்ணணும் சொல்லி நாடு ஃபுல்லா வந்து போராடிட்டு இருக்கும் போது இன்னும் வந்து எங்களுக்கு வந்து எங்களுடைய சமமான சமூக நீதி சமத்துவத்துக்கு இதுக்கே நாங்க இன்னும் வரல. கான்செப்ட் புரியுது இல்லைங்களா? புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கான ஒரு பேசிக் விஷயமே வந்து கிடைக்கல. இதுதான் ரொம்ப முக்கியம். சமமா இப்ப இந்தியர்கள் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது இந்த பிரிவு வகைப்பண்ண கீழே தான் இருக்காங்க. அப்ப இவங்க வந்து சமத்துவம் படுத்தணும், இதுக்காக வந்து குரல் கொடுத்தவர் தான் அம்பேத்கர். புரியுது இல்லைங்களா? அப்போ அரசியல் ரீதியாக வந்து தலித்துகளோட உரிமைகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதா இருக்கட்டும், அவர்களுக்கு தனியா வந்து உரிமை கொடுக்கட்டும், சிவில் உரிமையா வந்து இருக்கட்டும், அவங்களுக்கு தனியா இடஒதுக்கீடா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் முக்கியமா வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தினாரு. சரிங்களா? ஓகே, அடுத்தது ஓகே, இந்த அமைப்புகள் தலித்துகள் அணித்திரட்டும் இந்த சுதந்திர கட்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? தலித்துகள் அணித்திரட்டும் இந்தியாவில் தலித் அரசியல் இயக்கத்தை உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தார். இவருடைய என்னென்ன செய்தித்தாள தொடங்கியிருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, செகண்ட். 1920 பாருங்க, மூக் நாய்க்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மூக் நாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா பரோடா மன்னரே வந்து சொல்லியிருப்பாங்க. பரோடா மன்னர்கிட்டே வந்து இவர் வந்து ரெக்வஸ்ட் வந்து வச்சிருப்பாரு. என்னன்னா இந்த மாதிரி வந்து சாதி ரீதியா வந்து இது மாதிரி நடத்துறாங்க அப்படின்னு சொல்றப்ப வந்து எனக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும், சமஸ்தான்ல ஏதாவது இடம் கிடைக்குமா சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவாரு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்பதான் ஒரு புரட்சி மாதிரி வச்சுக்கோங்களேன், இவருக்கு வந்து வேலை கொடுத்து வச்சு ஒரு பெரிய விஷயமா நினைச்சிருப்பாங்க. சரிங்களா? யாருன்னா மன்னர் நினைச்சிருப்பாரு. இப்போ உனக்கு இது நினைச்சு இதுவே வந்து நிறைய பேரை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, இவ்வளவு பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு, நீங்க நான் தங்க வச்சிருந்தேன்னா இன்னும் பெரிய பிரச்சனையாயிரும், பாருங்க சாதி கொடுமைகள் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்ப வெயிட் பண்ண சொல்லி வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்ப இது எல்லாத்தையும் வந்து வெளிப்படுத்த விதமா சமூகத்தில் இருக்க சாதி அமைப்புகளா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வெளிப்படுத்த விதமா வந்து அவருடைய செய்தித்தாள்கள் பத்திரிகையில வந்து பேச ஆரம்பிச்சது. சரிங்களா? 1920 வந்து பாத்தீங்கன்னா மூக் நாயக்கி, மௌனத்தின் தலைவர் அதனுடைய பொருள். சரிங்களா? மௌனம் வந்து எதை மீன் பண்றாருன்னு தெரியுது. ஓகேங்களா? மௌனத்தின் தலைவர் என்ற வார இதழை தொடங்கினார். தீண்டாமை மற்றும் சாதி ஒடுக்குமுறை பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்துவதற்காக இந்த பத்திரிகையை வந்து அவர் தொடங்கினாரு. சரிங்களா? பின்னர் 1920 வந்து பாத்தீங்கன்னா பகிஷ்கிருத பாரத்தையும் பத்திரிகைகள், அது பகிஷ்ரீ ஹரணி சபை. சரிங்களா? இது வந்து பாருங்க 27ல வந்து இந்த இயரின் முக்கியம், பத்திரிகை பெயர்களும் முக்கியம். ஓகேங்களா?
பகிஷ்கிருத பாரதத்தையும் 30ல வந்து ஜனதாவையும் வந்து தொடங்கினார். சமூக சீர்திருத்தம் மற்றும் விளிம்புநிலை சமூகங்களின் உரிமைகளில் கவனம் செலுத்தினார். அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வட்டமேசை மாநாடு. இந்த இது இயக்கம் நம்ம ஆல்ரெடி வந்து காந்தி அவர்கள் எதையும் பார்த்திருக்கோம், நேஷனல் மூவ்மெண்ட் எதையும் பார்த்திருக்கோம். இதுல அம்பேத்கர் அவர்களுடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? 30 மற்றும் 32 வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 3 வட்டமேசை மாநாடு நடந்திருக்கும். 3 வட்டமேசை மாநாடுகளிலும் பங்கேற்றவர்கள் யார் என்று நமக்கு கொஸ்டின் வந்து கேட்கலாம். அது பங்கேற்றவர் யார் என்றால் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள், இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள். சரிங்களா? ஓகே. 30, 32 பார்த்தீங்கன்னா லண்டன் நடைபெற்ற வட்டமேசை மாநாடுகளில் அம்பேத்கர் முக்கிய பங்கேற்றார். பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இந்திய அரசு ஆக்சுவலா ஒரு கோரிக்கை கொடுத்திருப்பாரு. தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இடஒதுக்கீடு வந்து பேஸ் பண்ணி வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து கோரிக்கை கொடுத்திருப்பாரு. அதை நிறைவேற்றும் விதமாக தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, மாண்டேக ஸ்கூல் சட்ட திருத்தத்துக்கு அமைப்புக்கு அப்புறம் லைக் வந்து சைமன் கமிட்டி வந்து இதா இருக்கும். அதனுடைய விளைவு தான் வட்டமேசை மாநாடு. கிளியர்? அப்ப வந்து பிரிட்டிஷ் ராம்சே மெக்டொனால்ட் அவர்கள் வந்து அறிவிச்சிருப்பாங்க, தலித்துகளுக்கான இடஒதுக்கீடு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து காந்தி வந்து அகென்ஸ்டா வந்து இது பண்ணியிருப்பாரு. அதை நம்ம பார்க்கலாம். தலித் சமூகத்தை பிரதிநிதிப்படுத்திய அம்பேத்கர் தலித் மக்களின் உரிமையை பாதுகாக்க தனி தொகுதிகளையும் அதிக அரசியல் பிரதிநிதித்துவம் கோரினார். ஓகேங்களா? பாருங்க, தனி தொகுதி வந்து கேட்கிறாரு அம்பேத்கர் அவர்கள். இது வந்து யார்கிட்ட கொடுத்தாருன்னா பிரிட்டிஷ் கிட்ட வந்து கோரிக்கை வந்து இருப்பாரு. சரிங்களா? 32 வகுப்பாத விருதில் தலித்துகளுக்கான தனி வாக்காளர் தொகுதிகள் சேர்க்கப்படுவதற்கு அவரது வாதாடி வழிவகுத்தது. 3 வட்டமேசை மாநாட்டிலும் பங்கேற்றது. சர்வதேச தளத்தில் தலித் பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்தியது. இந்தியாவில் சமூக அரசியல் சீர்திருத்தங்கள் குறித்து எதிர்கால விவாதங்களுக்கு அடித்தளமிட்டது. இந்தியாவில் இந்த மாதிரி பிரச்சனை வந்து இருக்குது. சர்வதேச அளவில் வந்து இது ஒரு பேசு பொருளா வந்து அமைஞ்சது. சரிங்களா? பூனா ஒப்பந்தம். அப்ப என்ன, காந்தி அவர்கள் 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்றிருப்பார் இல்லையா? ஓகே. 32 பூனா ஒப்பந்தம் தலித் அரசு உரிமைகளுக்காக அம்பேத்கர் அவர்கள் முக்கியமான தருணம். அம்பேத்கர் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கம்யூனல் விருது மூலம் தலித்துகளுக்கு தனி தொகுதிகளை பெற்றார். ஆனால் மகாத்மா காந்தி இதை எதிர்த்தார். இது இந்து சமுதாயத்தை பிளவுபடுத்தும் என்று அஞ்சினார். ஏன்னா காந்தியோட மைண்ட் செட் என்னவா இருந்துச்சுன்னா, விண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் சொல்லி சட்டம் வந்து விண்டோ மார்லி சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? 1909ங்கிறப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு தனியா வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுத்திருப்பாங்க. அப்ப ஆல்ரெடி வந்து இந்தியாவில வந்து இந்து தனியா இஸ்லாமிய தனியா வந்து பிரிச்சு பிரிட்டிஷ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அகைன் வந்து இந்த இடஒதுக்கீடு மூலமா இந்துக்களுடைய ஒன்றி இருக்கிற தலித சாதி ரீதியா வந்து இவங்களே வந்து பிரிச்சு இன்னும் பிளவுபடுத்த வந்து விரும்புறாங்கன்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி அவர்கள் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? இந்து சமுதாயத்தை பிளவுபடுத்தும் என்று அஞ்சினார். தீவிர பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அம்பேத்கர் காந்தியும் பூனா ஒப்பந்தம் என்று அழைக்கப்படும் ஒரு சமரசத்தை எட்டினார்கள். இது தனி தொகுதிகளுக்கு பதிலாக பொது தேர்தல்களில் தலித்துகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களை வழங்கியது. என்ன கான்செப்ட் என்ன, அம்பேத்கர் வந்து தலித்துகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், தனி தொகுதி வந்து வேணும்னு சொல்லிட்டு யார்கிட்ட கேட்டிருப்பாரு, பிரிட்டிஷ் கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க. அப்ப அதுக்கு வந்து காந்தி வந்து அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாரு. கிளியர்? அதை என்ன பண்ணிருப்பாரு, தனி தொகுதிகள் இல்லாம பொது தேர்தல் எலெக்ஷன்ல இப்ப காங்கிரஸ் வந்து அப்ராக்சிமேட்டா 200 சீட் இது பண்ண வச்சுக்கோங்களேன், அந்த தொகுதியில வயசு வந்து பாத்தீங்கன்னா தலித் மக்களுக்கு தனியார் தொகுதிகள் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்திருப்பாரு. சரிங்களா? ஓகே. காந்தியின் சார்பில் இது வந்து பூனா ஒப்பந்தத்தில் யாரு கையெழுத்து போட்டாங்கன்னு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, பாத்துக்கோங்க. காந்தியின் சார்பில் மதன் மோகன் மாளவியாவும், தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் சார்பில் டாக்டர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கரும் ஒப்பந்தத்தில் கையொப்பம் இட்டனர். இவருடைய அரசியல் வாழ்க்கை, தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு மிகவும் சமமான சமுதாயத்தை உருவாக்க அவர் கொள்கையில் செல்வாக்கு செலுத்த முயன்றார். ஓகேங்களா? வைசிராய் நிர்வாக சபை தொழிலாளர் அமைச்சு, இந்த டைம் தான் அந்த தொழிலாளர் இதா வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. சரிங்களா? பாருங்க, இது இம்பார்ட்டன்ட் தான். வைசிராய் நிர்வாக சபையில் தொழிலாளர் அமைச்சராகவும் வந்து அவர் பங்கேற்றிருப்பாரு. 42 முதல் 47 வரை டாக்டர் அம்பேத்கர் வைசிராய் நிர்வாக குழுவில் தொழிலாளர் அமைச்சராக பணியாற்றினார். தொழிலாளர்களுடைய வேலை நிலைமைகளை மேம்படுத்துவதா வந்து இருக்கட்டும், அப்டேஷனுக்கோட ஒர்க்கிங் டைமிங்கா இருக்கட்டும், அனைத்து தொழிலாளர்களுக்கும் அவர்களது சாதியை பொருட்படுத்தாமல் நியாயமான சிகிச்சைகளை உறுதி செய்தார். குறைந்தபட்ச ஊதியம், தொழிலாளர்களுக்கான சமூக காப்பீடு, வேலை நேரத்தை குறைப்பது, இதெல்லாம் முக்கிய பங்கு. அவர் அமைச்சர் இருக்கும்போது என்னென்ன விஷயம்லாம் பண்ணுவோம் எல்லாத்தையுமே ஈவனா வந்து பண்ணாரு. சிகிச்சை அளிக்கிறது கூட கேஷ் பேஸ் தான், பாத்துக்கோங்க. 1946 வந்து தொழிற்சாலை சட்டங்கள் மற்றும் 47ஆம் ஆண்டு தொழிற் சங்கங்களில் சட்டம் கொண்டு வந்து குறிப்பிடத்தக்க பங்கு வகித்தார். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இஎஸ்சி பிஎஃப் எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, இது எல்லாத்தையும் வந்து அவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஊழியர்களுக்கான மாநில இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அண்ட் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி திட்டங்களை உருவாக்குவது குறித்தும் அவர் கருத்துருவாக்கம் செய்தார். பேசிக் இது. சரிங்களா? அடுத்தது இதெல்லாம் வந்து ஒரு தொழிலாளர் அமைப்புல எக்கனாமிக்லாம் சரி, ஒரு சமுதாயத்தை உயர்த்துவதுதான் சரி,
இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டா அவர் கொண்டு வந்திருக்காரு. அரசியலமைப்புல அவருடைய பங்கு வந்து நம்ம பார்க்கணும். சரிங்களா? இந்திய அரசியலமைப்போட தந்தை என்று நம்ம சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்களை தான் நம்ம சொல்றோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்தார். அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராக வந்து அம்பேத்கர் அவர்கள் வந்து பணியாற்றிருப்பாரு. அவரது முயற்சி வந்து பாருங்க, சமூக நீதி, சமத்துவம், அடிப்படை உரிமைகளை ஏற்பாடு செய்வதை உறுதி செய்தார். கான்ஸ்டிடியூஷன் இந்த அடிப்படை உரிமைகளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் அடிப்படை உரிமைகள் வந்து கிடைக்க வேண்டும். அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் பட்சத்தில் நீதிமன்றத்தில் வந்து அவங்க வாதாடி எந்த குடிமகனும் வந்து அவங்க பெற்றுக்க முடியும். சரிங்களா? விளிம்புநிலை சமூகங்கள் எதிர்கொள்ளும் வரலாற்று அநீதிகளை தீர்ப்பதில் முக்கியமானவை. சுதந்திர இந்தியாவுடைய முதல் சட்ட அமைச்சர் யாருன்னா நம்முடைய அம்பேத்கர் அவர்கள் தான். 47 வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரம் பெற்ற பிறகு ஜவஹர்லால் நேரு அரசு அமைச்சர்கள் டாக்டர் அம்பேத்கர் நாட்டின் முதல் சட்ட அமைச்சர் ஆனார். இந்த நிலையில் சிவில் உரிமைகளை பாதுகாக்கவும் சமூக நீதியை மேம்படுத்தும் சட்டங்கள் உருவாக்குவது அம்பேத்கர் முக்கிய பங்காற்றினார். ஆனா இந்த விஷயம் வந்து பலதான் போயிட்டு இருக்கும். அம்பேத்கருக்கும் நேரு அவர்களுக்கும் வந்து கொஞ்சம் கிளாஷ் ஆகும். அவர் என்ன பண்ணிடுவாரு, வெளியே வந்துருவாரு. வெளியே வந்து தனி ஒரு பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. தனி பார்ட்டி வச்சு எலெக்ஷன் வச்சும் அம்பேத்கர் அவர்களே எலெக்ஷன்ல வந்து தோல்வி தழுவிருப்பாரு. சரிங்களா? ஓகே. தனிநபர் சட்டங்களை நவீனமாக்குவதையும் திருமணம், பரம்பரை, விவாகரத்து போன்ற பகுதிகளில் பாலின சமத்துவத்தை மேம்படுத்துவதையும் இப்போ நம்ம 1962 பக்கம் தான் பாத்தீங்கன்னா சொத்துரிமை ஈவனா இருக்கட்டும், திருமண இப்ப ஆண்கள் தனி ஒரு இது, அந்த மாதிரி பாலின சமத்துவத்தை வந்து மேற்கொள் இதெல்லாம் வந்து நோக்கம் வந்து வச்சிருந்தாரு. சரிங்களா? நோக்கமாக கொண்டு இந்து கோர்ட் மசோதா உட்பட்ட பல முக்கிய சட்டங்களை அறிமுகப்படுத்தி முக்கிய நபர் வந்தது எல்லாமே கொண்டு வந்தது அவர்தான். இப்ப திருமண சட்டமே வந்து பாத்தீங்கன்னா திருமணம் வந்து காமன் வந்து கிடையாது. இந்து திருமண சட்டம் தனியா இருக்கும், கிறிஸ்தவ திருமண சட்டம் தனியா இருக்கும், இஸ்லாமியம், பார்சி, ஒவ்வொரு மதம் சார்ந்தும் அவர்களுடைய சம்பிரதாயம் அவருடைய நடைமுறைகளை சார்ந்தும் சட்டங்கள் வந்து இருக்கும். சரிங்களா? இவங்க முத்தலாக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் இஸ்லாமியோட இதுல. சரிங்களா? ஆனால் இந்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியாமல் போனதால் 51 நேரு அமைச்சரிடமிருந்து அம்பேத்கர் விலக முடிவு செய்தார். ஓகேங்களா? தேர்தல் அரசியல், ஏன்னா இதெல்லாம் வந்து அப்போ வந்து பாலின சமத்துவம் வந்து பெருசா இது பண்ணல. புரியுது இல்லைங்க? அதனால கிளாஷா என்ன ஆயிடுச்சு, அம்பேத்கர் அவர்கள் வந்து வெளியே வந்துட்டாரு. அடுத்தது தேர்தல் அரசியல் வந்து பார்க்கலாம். பாராளுமன்ற வெளியதுக்கு அப்புறம் தனி ஒரு பார்ட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி இந்திய அரசமைப்பில் தலைமை சிற்பியான அவரது பங்களிப்பில் இருந்த போதிலும் அம்பேத்கர் சுதந்திர இந்தியாவில் முதல் பொது தேர்தல் தோல்வியடைந்தார். வெளிவந்ததுக்கு அப்புறம் தனியா வந்து பார்ட்டி இது பண்ணி எலெக்ஷன் நின்றுப்பாரு. ஆனா தோல்வி வந்து தழுவிருப்பாரு. சரிங்களா? செப்டம்பர் 30, 1957 அவர் இந்திய குடியரசுக் கட்சியை நிறுவுவதாக அறிவித்தார். பட்டியலிடப்பட்ட சாதிகள் கூட்டமைப்பு ஒரு பரந்த அரசியல் தளத்துடன் நோக்கத்துடன் இருப்பினும் கட்சி முழுமையாக உருவெடுக்கும் முன்பே அம்பேத்கர் டிசம்பர் 50 இறந்துட்டார். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இந்தியாவில் எப்ப நடந்திருக்கும்னா 1952 வந்து பொது தேர்தல் வந்து நடந்திருக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்து பார்க்கும்போது அதுல இருந்து வெளிவந்து ஒரு தனி பட்டியலிடப்பட்ட மக்களும் சேர்ந்து சமூக சமூக நீதியும் சரி சமத்துவத்துக்கும் சரி எல்லாத்தையுமே சேர்ந்து ஒரு கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. செப்டம்பர் 30, 1956. இந்த கட்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்ட்டி நேம் பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசு கட்சி. எல்லாமே கொண்டு வந்தாச்சு. பேசிக் திட்டத்தை கட்சியோட நோக்கம் எல்லாமே கொடுத்தாச்சு. ஆனா அது நிறைவேற்ற செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாசம் என்னாச்சு, அவர் வந்து இறந்துட்டாரு. சரிங்களா? ஆனா அவர் ஒரு ஸ்பீச் தான் கொடுத்திருப்பாரு பாருங்க. அம்பேத்கர் பௌத்த மதமாற்றம் மற்றும் பிற்காலத்தில் டாக்டர் அம்பேத்கர் தனது வாழ்க்கை இறுதியாண்டில் புத்த மதத்துக்கு மாறுவதற்கான ஒரு வரலாற்று முடிவு செய்தார். அவர் என்ன சொல்லியிருப்பாரு, ஒரு பாட்டிலும் கூட சொல்லியிருப்பாரு. ஏன்னா இந்து சமூகத்துல சாதி அமைப்புகள் நிறைய வந்து இருக்கு, நம்ம மதம் வந்து மாறணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. சரிங்களா? இந்த மதத்தில் உள்ள சாதி அடிப்படையான பாகுபாடுகள் ஏமாற்றமடைந்த அம்பேத்கர் சமத்துவம் மற்றும் சமூக நீதிக்கான அவர் லட்சியங்கள் இணைந்த ஒரு பாதையை நாடினார். இந்த மீட்டிங் தான் பாருங்க. 1935 யோலாவில் நாசிக் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் மாநாட்டில் அம்பேத்கர் நான் இந்து மதத்தில் பிறந்தேன் ஆனால் இந்துவாக இறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? எப்போ வந்து மாறி இருக்காரு பாருங்க. அக்டோபர் 14, 1956 நாக்பூரில் வெகுஜன விழாவில் சுமார் 5 லட்சம் பேர் சீடர்களுடன் பகிங்கராக புத்த மதத்துக்கு மறுநாள் மதம் மாறி சில மாதங்கள் அம்பேத்கர் பௌத்த போதனைகளை தொடர்ந்து ஊக்குவித்து அதன் விடுதலை மற்றும் சமத்துவ செய்திகள் வளர்த்தனர். எப்ப பாருங்க, 15/6 அக்டோபர், செப்டம்பர்ல பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணாரு. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் வந்து இறந்திருப்பாரு. சமூக மாற்றத்தை வழிவகுக்கும் தத்துவமான பௌத்தம் பற்றி அவரது பார்வை வெளிப்படுத்தும் புத்தகமான புத்தரும் அவரது தம்மாவும் சொல்லுவாங்க, அது வந்து அவர் எழுதியிருப்பாரு. இவ்வளவுதான். இவரை பத்தி ப்ரீவியஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ் தான் கேட்கறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? அம்பேத்கர் நிறுவப்பட்ட கட்சி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது உங்களுக்கு பார்த்ததுல என்ன ஆப்ஷன் சொல்லி சொல்லுங்க. பாத்தீங்கன்னா அகில இந்திய விவசாய கூட்டமைப்பு, சுதந்திர தொழிலாளர் கட்சி, இது ரெண்டுமே வந்து அவர் இது பண்ணதான். ஆப்ஷன் பி.
ஓகேங்களா. அடுத்தது மகாத்மா காந்தி மற்றும் இது வந்து மெயின்ஸ்ல வந்து கேட்ட கொஸ்டின்ஸ். மகாத்மா காந்தி, டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் வேறுபட்ட அணுகுமுறைகள் யுக்திகளை கொண்டிருந்தாலும் தாழ்த்தப்பட்டவர்களை மேம்படுத்த பொதுவான இலக்குகள். அப்ப இந்த மெயின்ஸ் நம்ம எப்படி எழுதலாம்? பூனா ஒப்பந்தத்தை மென்ஷன் பண்ணி எழுதலாம். தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஸ்டார்ட் பண்ண பார்ட்டிஸ் பற்றி எழுதலாம். பத்திரிகைகள் பத்தி எழுதலாம். தொழிலாளர் அமைப்புகள் இவங்க ஆற்றிய பங்குகள் பற்றி எழுதலாம். கொஸ்டின் லைக் என்ன கேட்கலாம் அதை மென்ஷன் பண்ணி நம்ம எழுதணும். சரிங்களா. ஓகே, இப்ப அம்பேத்கரை பத்தி அடிக்கடி என்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்கன்னு சொல்லி பாருங்க. அம்பேத்கர் ஏன் இவ்வளவு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பேசிக் வந்து அரசமைப்படை தந்தை. அடுத்தது தலித் உரிமைகளுக்காகவும் சமூக நீதிக்காகவும் அயராது உழைத்தவர். ரெண்டு பாயிண்ட்ல மெயின்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அம்பேத்கர் இந்தியாவிற்கு என்ன செய்தார்? இந்திய அரசியலமைப்பை உருவாக்கினார். சாதி பாகுபாட்டுக்கு எதிராக போராடினார். கல்வி மற்றும் அரசியல் பங்கேற்கணும். தலித் அதிகாரத்தை, அனைவருக்கும் கல்வி இல்லைங்களா, அரசியல் தலித் அதிகாரத்தை உருவாக்கினார். முக்கிய சட்டம் மற்றும் தொழிலாளர் சட்டங்கள் EFPF எல்லாமே வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. அம்பேத்கர் சுதந்திர போராட்ட வீரரா? இவர் வந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. ஆனா செக் பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்ட வீரர் கேட்டேன், டைரக்டா அப்படி கேட்டா இல்ல அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. பதில், பாரம்பரிய சுதந்திர போராட்ட வீரராக இல்லாவிட்டாலும் சுதந்திர இந்தியாவின் ஜனநாயக கட்டமைப்பை வடிவமைப்பதில் சமூக நீதிக்காக வாதாடுவதில் அம்பேத்கர் முக்கிய பங்காற்றினார். அரசமைப்பு தந்தை வந்து யார சொல்றோம்? டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்றோம். அம்பேத்கரை வந்து யார் தோற்கடிச்சா? 1956 எலெக்ஷன் வச்சு இல்லையா, தோற்கடிச்சு யார் சொல்றது? இந்திய காங்கிரஸில் நாராயண் சதோபா கஜ்ரோல். நாராயண சதோபா கஜ்ரோல். இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கேட்பாங்க. சரிங்களா, அதை பார்த்துக்கோங்க. அப்ப இது எல்லாமே சேர்த்து ஒவ்வொரு விட சின்னதா ஒரு பிக்சர்ல உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கு. சரிங்களா, இதை பத்தி நம்ம பார்க்கலாம். சரி. பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் பிறந்தது எப்போ? ஏப்ரல் 14 சமூக நீதி நாளா நம்ம கொண்டாடுறோம். சரிங்களா, இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்கனாமிஸ்ட், பொலிட்டிக்கல், சோசியல் ரிஃபார்மர். ஓகேங்களா. ரோல் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் மகத் சத்தியாகிரகா எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காரு? 1927 இருந்து மகத் சத்தியாகிரகா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அண்ட் வந்து வட்டமேசை மாநாடு, ஆல் த்ரீ ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், ஓகேங்களா, இது பண்ணிருக்காரு, பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு. 1932 வந்து பூனா ஒப்பந்தம், பூனா பேக்ட், ஓகேங்களா, காந்தி அண்ட் அம்பேத்கர் இடையே நடந்த ஒரு அமைப்பு. சரிங்களா. லேபர் மெம்பர் ஆஃப் இன் எக்ஸிகூட்டிவ் கவுன்சில் ஆஃப் இன் வைசிராய் 1942. இதுதான் தொழிலாளர் சங்கம் அந்த அமைப்புல வந்து கொண்டு வந்திருக்காரு. சரிங்களா. அடுத்தது பாருங்க, கான்ஸ்டியூஷன் மேக்கிங், இதெல்லாம் அவருடைய ரோல். ஓகே, கான்ஸ்டியூஷன் மேக்கிங் வந்து முக்கிய பங்கு வந்து சேர்மன் கமிட்டியோட ஹெட்டா வந்து யார் இருந்திருக்காரு? டிராஃப்டிங் கமிட்டியில வந்து ஹெட்டா வந்து அம்பேத்கர் இருந்திருக்காரு. ஆர்டிகல் 32, அந்த ஆர்டிகல் 32னா என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, பார்ட் 3 ஆர்டிகல் 32 வந்து ஒருவருக்கு அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் பட்சத்தில் அவர் வந்து அதற்காக வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து நாடலாம். ஓகேங்களா, அதான் வந்து ஆர்டிகல் 32. ஆர்டிகல் 226 வந்து என்ன சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் வந்து இது பண்ணக்கூடியது. அந்த ஆர்டிகல் 32 சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அண்ட் வெரி ஹார்ட் ஆஃப் எயிட் இந்தியா. ஆர்டிகல் 32 இதே ஆன்மா சொல்லுவாங்க. இதையும் ஆன்மா வந்து சொல்லக்கூடிய அதோட உயிரே, கான்ஸ்டியூஷனோட உயிரே அந்த ஆர்டிகல் 32 தான். புரியுது இல்லைங்களா, அப்படின்னு வந்து சொல்றாரு. he supported parliamentary of the democracy, மக்களாட்சி, பாராளுமன்ற மக்களாட்சி முறையை வந்து ஆதரிக்காரு. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காரு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர், ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஆஃப் தி ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீரோட தனி சட்டத்துக்கு வந்து அவர் இப்போ வந்து ஆர்டிகல் 370 வந்து 2009 வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் இல்லையா. ஆனா அந்த சட்டத்தை வந்து அம்பேத்கர் அவர்கள் வந்து எழுதலாம். சிவில் யூனிஃபார்ம் சிவில் கோட் ஆர்டிகல் 49 இது இல்லைங்களா, அனைவருக்கும் பொதுவாக தான் வந்து இருக்கணும். அதனால இந்த ஜம்மு காஷ்மீர் ஆக்ட் அவர் எழுதவே இல்லை. ஓகேங்களா, அதை வந்து அவர் இது பண்ணிருப்பாரு, அப்போஸ் பண்ணிருப்பாரு. சரிங்களா. ரிசைன் இன் த பிரஸ்டேஷன் இன் 1951 ஆஃப்டர் த வித்ட்ரால் ஆஃப் த ஹிந்து கோட் பில். அந்த சட்டம் வந்து இது பண்ணல இல்லையா, பார்லிமெண்ட் இதனால வெளியே வந்து தனி பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. கன்வர்ஷன் டு த புத்திசம் 1956 வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒவ்வொரு புக்லயும் வந்து இது மாறுபடும். அதுல 5 லட்சம் பேர் பார்த்தோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 3,65,000 பேர் என்ன பண்ணிருக்காரு, புத்த மதத்துக்கு வந்து மாறி இருக்காரு. சரிங்களா. கீ ரைட்டின் அன்டிசபிலிட்டி, தீண்டாமை, இதுக்கெல்லாம் வந்து இது பண்ணிருக்காரு. சரிங்களா. பாகிஸ்தான் ஆஃப் தி பார்ட்டிஷன், காங்கிரஸ் அண்ட் காந்தி ஹேவ் டுன் த அன்டச்சபிள் மூவ்மெண்ட். இதுக்கு யார் இந்த சூத்திரி, இது எல்லாமே அவருடைய முக்கியமான படைப்புகள். ஓகேங்களா, எழுதுனது. அடுத்தது ஜேர்னல்ஸ் பத்திரிகை வந்து பாத்தீங்கன்னா மூக் நாயக் வந்து 1920,
பக்ஷிகராட் பாரத் வந்து 1927, சமந்தா வந்து பாத்தீங்கன்னா 1929, ஜனதா வந்து 30. இதெல்லாம் எடுத்து மேட்ச் பண்ண சொல்லி கேட்கலாம். சரிங்களா? ஆர்கனைசேஷன் வந்து பார்க்கும்போது சபா, ஓகேங்களா, இயக்கங்கள். பக்ஷீர் ஹிட் காரணி சபா வந்து பாத்தீங்கன்னா 23. ஃபவுண்டேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி, சுதந்திர தொழிலாளர் கட்சியை நிறுவனவர் 36ல அம்பேத்கர் அவர்கள். ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஃபெடரலிசம், ஓகேங்களா, 1942 வந்து எழுதியிருக்காரு. அவார்டு மேக்சிமம் எப்ப இறந்தாரு? 1956ல வந்து இறந்திருப்பாரு இல்லையா? ஆனா அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது பாருங்க, 91ல வந்து விருது வழங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட சட்டம் இயற்ற அவர்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா விருது வந்து 91 தான் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய தலைவர்கள் அப்படிதான். சரிங்களா? ஓகே. இந்த பிக்சர் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் இப்ப நம்ம பார்த்த எல்லாமே ஒரே வியூல வந்து பாக்குறதுக்காக இந்த பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? இதோட அம்பேத்கர் அவர்களை பத்தி முடிஞ்சு நெக்ஸ்ட் டாபிக்ல இருந்து நம்ம அடுத்த தலைவர்களை பத்தி வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.